எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் போயிட்டு வந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் வந்து மார்க்கெட் போடுவாங்க இங்கே பக்கத்தில் தான். ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து காய்கறி, பழங்கள், அப்புறம் எல்லா பொருளுமே அங்கே வந்து கிடைக்கும். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போடுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் வந்து காய்கறி வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதனால வாங்கலான்னு போனோம். வேறு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், என்னென்ன காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், எவ்வளோ விலை அப்படிங்கிறத வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாங்கியிருக்குமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனியன் வாங்கணும். இது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் கலர் பனியன் இல்லைன்னு சொல்லிட்டு 2 வாங்கணும். சரி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக 2 தான் வாங்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 2 வாங்கணும். சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோடி 10 ரூபா தான். 10 ஜோடி வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. 5 ஜோடி வாங்கணும். 3 இது இருக்குது, 2 இது வந்து பாப்பாங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஜோடி 10 ரூபா தான், நல்லா தான் கனமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து இந்த 10 ரூபா கடையில் ஒரு 2-3 பொருள் வாங்கணும். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா, அதுக்காக வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் ஒருத்தருக்கு ராதை வேஷமும் 2 வருஷம் போட்டேன். இந்த வருஷமும் போடுறதுக்காக ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால் சரி எல்லோ ஒயிட்டு தானே வரும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒன்று மட்டும் வாங்கணும். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஆனால் கிளாத் நல்லா இருக்கும், காட்டனு. அப்புறம் எனக்காக வந்து ஒரு 2 டாப் வாங்கணும். ஒன்று வந்து பிங்க் கலரு, ஒன்று வந்து ரெட் கலரு. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாடலாக இருக்கும், ஓட்டையாக வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா லாங் டாப்பு, நடுவில் வந்து பிளாக் கலர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ஒன்று எடுத்தோம். ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் வரும், கீழே பாருங்கள் ஓப்பன்லாம் இருக்குது. இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ரெட் கலர் வந்து ஷார்ட்டாக வரும். இது வந்து காலர் வச்சது, இது வந்து ரவுண்ட் நெக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சும்மா வெளியே போகலான்னு போனாலே எப்படினாலும் செலவு பண்ணிடுவோம். அது வாங்குவோம், இது வாங்குவோம், இது கம்மி அது கம்மின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் இது ஒன்று வாங்கினேன், 2 டாப் வாங்கினேன். அப்புறம் இந்த 10 ரூபா கடையில் வந்து பாப்பாங்களுக்கு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா தலையில் மாட்டுறது கிளிப்பு, இது அழகாக இருக்கும், அதனால் இது வாங்கினேன். அப்புறம் வந்து 4-5 பேனா வந்து 10 ரூபா தான். ஒரு நெகப்பாலிஸு, இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலு, பாத்திரம் கழுவுற நார், இது எல்லாமே வாங்கினேன். 5 ரூபாலேருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், நம்ம பார்த்து வாங்கலாம். டெல்லிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தைக்கு போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக தெரியும். நம்ம ஊரில் வாங்குறத விட இங்கே எல்லாமே சீப்பாக தான் தெரியும். காய்கறி தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு பயங்கரமாக இருக்கும். கம்மியாக 4 காய் வாங்குவோன்னு போவோம், எப்படினாலும் வந்து ரேட்டு கூடிரும். இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலே குறைஞ்சது 1000 ரூபா வந்துடும். இப்போ நான் உங்கள்கிட்ட காய்கறி என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டேவும் பிரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பிரிட்ஜை வந்து திறந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கியிருப்பேன். தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா. அதுக்கப்புறம் 2 தேங்காய் வாங்கினேன். தேங்காய் வந்து 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று 40, 50, 60 அந்த ரேட்டில் விற்குது. தேங்காய் வந்து அடிக்கடி தேவைப்படுறதுனால 2 தேங்காவாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பலாக்காய், இங்கே வந்து பலாப்பழம் விற்காது, பலா கொட்டையும் காயும் தான் விற்கும். நான் எப்பவுமே வாங்க மாட்டேன். இந்த தடவை வந்து சரி வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பலாக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கிலோ 30 ரூபா. முள்ளங்கி ஒன்று பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஒன்று பார்த்தீங்கன்னா 20லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அது கீழே வந்து இல்லை. எல்லாமே வந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலுமே கவர் போட்டு தான் தருவாங்க. கவர் வந்து பஞ்சமே இல்லைங்க. கேரி பை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. சின்னதாக 10 ரூபாய்க்கு பொருள் பண்ணாலும் அதையும் கேரி பையில் தான் போட்டு தருவாங்க. அப்புறம் பெலாக்கொட்டை 20 ரூபா 1/4 கிலோ, அது வாங்கினேன். அப்புறம் பாவக்காய் ஒரு 20 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒவ்வொன்றா நான் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். கேரட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபா. வாழைக்காய் 2 வாங்கினேன். இதுவே பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்துருச்சு. ஒன்று 15 ரூபா அந்த ரேட்டில் வருது. முருங்கைக்காய் வந்து ஒன்று 10 ரூபா. நான் எவ்வளோன்னு கேட்கல, பசங்க நல்லா சாப்பிட்றாங்கிறதுக்காக ஒரு 3 எடுத்து 30 ரூபான்னு போட்டாங்க. பீன்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். காய்கறி சாப்பாடு வைக்கிறப்ப கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு வைக்கிறப்ப வச்சுக்கலான்னு. பொடலங்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபா அந்த ரேட்லேருந்து ஆரம்பிச்சு. சொரக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயா. ஒன்று தான் எடுத்திருக்காரு, அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டாரு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 40 ரூபா போட்டிருந்தாங்க. நான் 1/4 கிலோ தான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு நேரத்துக்கு மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கோவக்காய், இப்போ கோவக்காய் சீசன் இங்கே வர்றதுனால அடிக்கடி கோவக்காய் வாங்குகிறேன். கோவக்காய், அப்புறம் கத்திரிக்காய், நம்ம வந்து எவ்வளோ எடுத்து கொடுக்குறோமோ அது எவ்வளோ எடைக்கு இருக்கோ அது அப்படியே போட்டுருவாங்க. இஞ்சி வந்து முதல்ல வாங்கினது, இது வந்து பாலம் மார்க்கெட்டில் வாங்கினேன் 10 ரூபாய்க்கு. மஞ்சள் பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள், நம்ம பொங்கலுக்கெல்லாம் வந்து வெளியே வைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் தனியாக விற்றாங்க. ஒரு பீஸ் 10 ரூபா நாங்கள். அப்புறம் 4 பீஸ் வாங்கினேன். 4 பீஸ் வந்து 30 ரூபா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து முகத்துக்கு பூசினா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பழங்கள் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்,
கிலோ வந்து 120ல் ஆரம்பிக்குது சின்ன ஆப்பிள்னா. பெரிய ஆப்பிள்லாம் 200 வருது. கொய்யாப்பழம் 2 கிலோ 100 வாழைப்பழம் வந்து 4 5 6 அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மாதுளம்பழம் அதே மாதிரி 120 ஸ்டார்ட் ஆகுது. பழங்கள்லாம் வாங்கினேன். ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கினா பேர்ச்சம்பழமும் இந்த வெள்ளை பூசணிக்காயில் வந்து இந்த மிட்டாய் செஞ்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த 2 தான் வாங்கினேன், நிறையலாம் வாங்கலை. இது வந்து பாப்பாங்க மிட்டாயின்னு கேட்குறப்ப வந்து ஒன்று கொடுத்துக்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன். இவ்வளோ தான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன்.